ஹலோ கைஸ். ஸோ வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இப்போ இன்றைக்கி என்ன வீடியோனா, கேலக்ஸி ஆப்ஸில் ஒரு டாஸ்க் வந்திருக்கு. ஸோ அந்த டாஸ்க் நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது, ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நெக்ஸ்ட்டு உங்களோட கேலக்ஸி ஆப்ஸ் டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு அங்கே ஷோ ஆகும். இப்போ இது பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டோட ஐடி. ஓகேவாங்க. இப்போ என்னோட ஐடியில் நான் அந்த டாஸ்க் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஐடியில் தான் நான் உங்களுக்கு அந்த டாஸ்க் பண்ணி காட்ட போகிறேன். ஓகேவா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே நீங்கள் அங்கே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் அங்கே ஃபுல்லாக கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அங்கே கேலக்ஸி ஆப்ஸ்ன்னு அங்கே ப்ளூ கலரில் சொல்லியிருக்கோம். ஓகேவா? அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே மேலே ஒரு 3 டாட் இருக்கும். நாங்கள் மார்க் பண்ணியிருப்பேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் அங்கே ஏர்ன் மணின்னு சொல்லியிருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ கீழே அங்கே ஒரு தேர்ட் ஆப்ஷனாக இருக்கும், பெய்ட் டு சைன் அப் ஆஃபர்ஸ்ன்னு சொல்லியிருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல தான் அந்த டாஸ்க் இருக்கும். ஓகேவா? இப்போது இந்த டாஸ்க் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் ஒரு 5 ருபீஸ் தருவாங்க. இது ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆகும். நான் எப்படின்னு நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அங்கே ப்ளூ கலராக அங்கே ஸ்வீட் காயின் சொல்லியிருக்கல, அங்கே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேஜுக்குள்ளே கரெக்டாக வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க் எப்படி பண்ணுறதுன்னு அங்கே கீழே அங்கே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதாவது அங்கே ஸ்டெப் 1 அங்கே ஸ்டெப் 5 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதாவது அங்கே ஒன்றும் இல்லை, அதாவது அங்கே லிங்க் மாதிரி அங்கே கொடுத்துருக்காங்களா, அங்கே சைடில் அங்கே கோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணோன்னா அக்செப்ட் இன்வைட்டுன்னு சொல்லி ஒரு பட்டன் மாதிரி வரும்னு நாங்கள் சொல்லியிருக்காங்க. ஓகேவாங்க? அதை நம்ம கிளிக் பண்ணணும். அப்புறம் அதை நம்ம கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக கூகுள் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போகும். அங்கே ஒரு ஆப் அங்கே ஷோ ஆகும். அதை நம்ம பார்த்திங்கன்னா அங்கே இன்ஸ்டால் பண்ணணும். அப்புறம் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட மெயில் ஐடி வச்சு அங்கே அந்த ஆப்பில் சைன்அப் பண்ணணும். ஓகேவா? இப்போது சைன்அப் பண்ணிவிட்டு அங்கே நம்ம என்ன மெயில் ஐடி அங்கே கொடுத்தோமோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மெயில் ஐடி அங்கே கரெக்டாக கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ப்ரொஃபைல் ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணால் அங்கேயே நம்மளோட யூசர் நேம் இருக்கும். ஓகேவா? அதை நம்ம இங்கே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணால் போதும். இப்படி தான் இந்த டாஸ்க் பண்ணணும். ஓகே, இப்போ வாங்க நம்ம லைவாக இந்த டாஸ்க் எப்படி பண்ணுறது நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கோ ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணால் இப்போ டேரெக்டாக இங்கே வருதான். இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே அக்செப்ட் அங்கே இன்வைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போது அதாவது நம்ம அங்கே டேரெக்டாக கிளிக் பண்ணும்போது டேரெக்டாக ப்ளே ஸ்டோருக்குள்ளே போகுது. இங்கே அந்த ஆப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நான் அந்த ஆப் கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இந்த பேஜுக்குள்ளே வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே சைன் அப் வித் கூகுள்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ உங்கள் கிட்ட இருக்கிற அங்கே மெயில் ஐடியெல்லாம் அங்கே ஷோ ஆகும். அதில் எது உங்கள் மெயில் ஐடியோ அதை கரெக்டாக பார்த்து நீங்கள் அங்கே சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் அங்கே சூஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் அங்கே கண்டினியூ கிளிக் பண்ணும்போது டேரெக்டாக இங்கே வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே அக்செப்ட் அங்கே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்னு சொல்லியிருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணும்போது அங்கே அலோன் கேட்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இந்த பேஜுக்குள்ளே வந்துடும். ஓகேவாங்க? இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே ஸ்கிப் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எகைன் நீங்கள் ஸ்கிப் ஆப்ஷனே நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ இங்கேயும் நீங்கள் அங்கே ஸ்கிப் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் மறுபடியும் அங்கே எகைன் நீங்கள் ஸ்கிப் ஆப்ஷனே கிளிக் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே ஸ்கிப் ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது டேரெக்டாக
உங்களுக்கு அந்த ஹோம் பேஜுக்குள்ளேயே போயிடும். ஓகேவா? ஸோ இப்போ ஜஸ்ட்டு நீங்கள் அந்த பேக் ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது ஸோ இந்த பேஜ் உங்களுக்கு கிளியராக அங்கே ஷோ ஆகும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்குங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே மார்க் பண்ணியிருப்பேன். ஸோ அங்கே நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் அங்கே கரெக்டாக கிளிக் பண்ணும்போது ஸோ டைரெக்டாக ஸோ அதாவது அங்கே அட்டுன்னு சொல்லி அங்கே மூவர் ஸோ அப்படின்னு அங்கே ஸ்டார்ட் ஆகலை. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களோட யூசர் நேம். ஓகேவா? ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா அங்கே ப்ரூஃப்லேயும் நீங்கள் கொடுக்கணும். ப்ரூஃபில் ஸோ இப்போ அந்த ஆப்பில் நீங்கள் என்ன மெயில் ஐடி வச்சு நீங்கள் சைன்அப் பண்ணீங்களோ ஸோ அந்த மெயில் ஐடி நீங்கள் அங்கே ஃபஸ்ட்டில் கொடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ கீழே பார்த்தீங்கன்னா அங்கே எனி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கல. ஸோ இப்போது மெயில் ஐடின்னு போட்டு ஸோ உங்களோட மெயில் ஐடி கரெக்டாக கொடுத்துட்டு அப்புறம் கீழே யூசர் ஐடின்னு கொடுத்துட்டு இப்போ உங்களோட ப்ரொஃபைலில் உங்களோட யூசர் ஐடி அங்கே ஷோ ஆகும். ஸோ அதை பார்த்து கரெக்டாக இங்கே டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ டைப் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த சப்மிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம அந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க் அங்கே வெரிஃபை பண்ணிவிட்டு ஸோ அந்த அமௌண்ட் உங்களுக்கு இங்கே பேலன்ஸில் ஆட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்போது அது நம்ம எப்படி கரெக்டாக செக் பண்ணுறதுனா இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 லைனாட் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அங்கே PTSU ஹிஸ்ட்ரின்னு சொல்லியிருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ இங்கே நீங்கள் கிளிக் பண்ணாவே ஸோ இப்போ நீங்கள் பண்ண டாஸ்க்கு ஸோ அந்த நேமெல்லாம் போட்டு அங்கே கம்ப்ளீட்டட்னு அங்கே இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ஹிஸ்ட்ரி இங்கே இருக்கும். ஸோ இது மூலிமா ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகேவா? தேங்க்யூ.